ஆங்கர் மணிமேகலை குக் வித் கோமாளி ஷோலேருந்து நான் விலக போகிறேன். குக்காக இருக்கிற பிரியங்கா அவங்களோட வேலையை பார்க்காம ஆங்கரிங் பண்ணுற என்னை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம். இதை பற்றி நான் ப்ரொடக்ஷனில் சொன்னாலும் அவங்க பெரிய ஆள், அவங்கள பகச்சிக்கிட்டிங்கன்னா உங்களால் ஷோ பண்ண முடியாது. அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷோவில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது போலாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னோட அனுபவத்தால் கிடைக்காத வாய்ப்பு மற்றவங்க கிட்ட பணிஞ்சு போகிறது மூலிமா கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பே எனக்கு வேண்டாம். எனக்கு வந்துட்டு சுயமரியாதை தான் முக்கியம். பணம் புகழ் எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. அதனால் நான் குக் வித் கோமாளியிலேருந்து வெளியில் போகிறேன் அப்படின்றது போல் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் பண்ணனவங்களும் சரி, மற்ற ஷோவில் பண்ணனவங்களும் சரி, நிறைய பேர் மணிமேகலையோட இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே போல்டான இந்த டிசிஷன் எடுத்திருக்கீங்க, பப்ளிக்லையும் சொல்லியிருக்கீங்க அப்படின்றது போலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் அனிதா, குரேஷி, சிவாங்கி இவங்கெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க 3 பேருமே வந்து கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. இன்னும் மற்றவங்க ஃபரீனா, டிஎஸ்கே இவங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. எதனால் டெலீட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. இந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் 7 பார்ட்டிசிபேட் பண்ண ஐஷுவோட அம்மா சைஜி, கடவுள் இருக்காங்க குமார், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வெயிட்டிங் மோர் காட் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்காதவங்க பிரியங்கா, அதனால் இவங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் பிரியங்காவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. மணிமேகலை இந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணதுலேருந்து பிரியங்காவுக்கு எதிராக நிறைய விஜய் டிவி பிரபலங்கள் அவங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு தான் வராங்க. இந்த நிலையில் சைஜியும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி 2016-17 காலகட்டங்களில் ஜோடி கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் இதை ரெண்டையும் வந்துட்டு பிரியங்கா ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.